அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் ஃபார்மசி யூடியூப் சேனல். நான் பிஎஸ் பெரியார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு செம்மறியாடு, நாட்டு செம்மறியாடு வளர்ப்பில் வந்துட்டு என்னென்ன நம்ம பண்ணியிருக்கணும், என்னென்ன இருக்கணும், அது எப்படி பண்ணால் கரெக்டாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது ஷெட் அமைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆடு வந்துட்டு வளர்த்தா நம்ம எத்தனை ஆடுகளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் ஏதாச்சும் வந்து அப்படியே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த ஆடாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் செம்மறியாடாக இருந்தாலும் சரி, வெள்ளாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு வேலையை நீங்கள் செய்யவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்டாச்சும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து கட்டாயமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வளர்க்கும் போது எடுத்த உடனே பண்ணைகளில் போய் தான் ஆடு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வராதிங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆடை வந்துட்டு தலைமுறையில் கூட நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் காணதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம், கொஞ்சம் மாதங்கள், கொஞ்சம் வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தரையாக இருக்கிற ஆடுகளை வந்து பண்ணை முறைகளுக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதேமாரி எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆடு 100 ஆடு வாங்கணும்லாம் வந்து நினைக்காதீங்க. ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 10 ஆடு வாங்கினாவே வந்துட்டு போதும். ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் வந்துட்டு ஆரம்ப கட்டத்துங்களுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறது. இப்போது ஒரு மிடில் ஸ்டேஜில் ஒரு பண்ணை வளர்த்துட்ருக்கீங்க, ஒரு 10 ஆடு வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அடுத்து நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான இந்த வீடியோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஆடு வச்சுருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ 20 ஆடுக்கு அப்டேட் பண்ணலாம். 20 ஆடு வச்சுருக்கீங்களா, 10 ஆடு வச்சுருக்கீங்கன்னா ஒரு 50 ஆடு வாங்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நிலைமைக்கு போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 ஆடு நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா, 50 ஆடு பிளான் பண்ணுங்க. 50 ஆடு பிளான் பண்ணால் அதுக்கான ஷெட்டு வந்துட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 20 இருந்தாவே போதும். ஓகேங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் மீடியமான அளவு தான். ரொம்பவும் வந்துட்டு நான் இது பண்ண இதோட இதுக்கு பெருசாக இருக்கலாம். மினிமம் வந்துட்டு 20க்கு 20 வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா, அதோட பண்ணையோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ ஆகிடும், ஒரு 2 லட்ச ரூபா ஆகிடும் உங்களுக்கு அந்த பண்ணை ரெடி பண்ணுறதுக்கு. அதேமாதிரி அதோட இனிஷியல் ஏஜில் வந்துட்டு நீங்கள் ஆடு வந்துட்டு பை பண்ணணும். ஒரு 2 லட்ச ரூபா வந்துட்டு பண்ணைகளுக்கே ஆகிடும். அந்த 2 லட்ச ரூபாக்குள்ளவே உங்களுக்கு உள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ரு லைன் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் போய்ட்டு ஆடு வந்துட்டு பிடிக்க போகிறீங்கள, அது எவ்வளோ பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 13லேருந்து ஒரு 14 கிலோவில் வந்து நீங்கள் வந்துட்டு ஆடு பிடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, 13லேருந்து 14 கிலோ நீங்கள் பிடிக்கணும். ரொம்பவும் குட்டியாக பிடிக்கக்கூடாது, ரொம்பவும் பெரிய ஆடாக பிடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சேல் பண்ணக்கூடிய ஏஜ் எத்தனை ஏஜில் நீங்கள் சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 30லேருந்து 35 கிலோ வந்துச்சா நீங்கள் சேல் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரு 100 டேஸ் நீங்கள் வந்துட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஆடு 13லேருந்து 15 கிலோ 14 கிலோவில் பிடிச்சின்னு வந்து ஒரு 100 நாள் வளர்த்துட்டிங்க அப்படின்னா 30லேருந்து 35 கிலோ ஆகிடும். நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோ வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா, இது எவ்வளோ மார்ஜின் வச்சு சேல் பண்ணுவீங்கிறது நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இப்போ இதுக்கு இன்பிட்வீனில் நீங்கள் வந்துட்டு இதுக்கான இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த கலப்பு தீவனம் கொடுப்பீங்க, அப்புறம் வந்துட்டு பலதானியம் கொடுப்பீங்க, மினரல் மிக்சர்லாம் கொடுப்பீங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம எந்தெந்த வகையில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுறதுக்கான சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான மெத்தடை சொல்கிறேன். இதில் வந்துட்டு பசுந்தீவனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நம்ம உள்ளே கொண்டு வர போகிறது கிடையாது. முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட்டு தான் கொடுக்க போகிறோம். அதாவது மதியம் வந்துட்டு கடலைக்கொடி கொடுக்க போகிறோம். அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா பலதானிய மிக்ஸு, அதாவது வந்துட்டு கலப்பு தீவனம் கொடுத்துருவோம். அதாவது காலையில் கலப்பு தீவனம், மதியம் கலப்பு தீவனம் கொடுத்துருவோம். கிலோவுக்கு 1 கிலோ அந்த மாதிரி கணக்கு வச்சு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, காலையில் நைட்டு வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு கலப்பு தீவனம், பலதானிய கலப்பு தீவனம் எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம், இல்லை நீங்களே கூட ஓனாக வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா, நான் அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அடுத்தது மதியம் என்ன பண்ணணும் அப்படின்னா மதியம் வந்துட்டு வேர்க்கடலை கொடி கண்டிப்பாக கொடுக்கணும். வேர்க்கடலை கொடி அது அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு 3 வேலைக்கான தீவனம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் மிக்ஸ் கொடுக்கலாம், லிவர் டானிக், இதெல்லாம் கம்பல்சரி வந்துட்டு கொடுக்கணும். அதேமாதிரி குட்டி இருக்குது அப்படின்னா 100 கிராமுக்கு 100 கிராம் கலப்பு தீவனம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கலப்பு தீவனத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, ஏன்னா வளர்க்க போகிறதே 100 நாள் தான். அப்போது 15 நாளைக்கு ஒரு வாட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் 15 நாள் 100 கிராம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 15 கிராம் அப்படியே அடுத்து 100 கிராம் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 2% வந்துட்டு இன்க்ரீஸ் படுத்தினே வரணும். அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணிக்கினே வரணும். அடுத்தது வந்துட்டு முக்கியமான ஒரு டாபிக் இருக்குது. இதில் என்னென்னா நோய் மேலாண்மை வந்துட்டு எப்படி நம்ம பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆடுகளுடைய ஹெல்த் கண்டிஷன் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியுமே பண்ணிகிட்டு இருக்கணும். அது என்ன பண்ணுது, அது அசை போடுதா இல்லையா, அது டயர்டாக இருக்கா, சுத்தமாக படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆடு டல்லாக இருக்குன்னா உடனே வந்துட்டு கவனிச்சு
காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா லாஸ் வந்துட்டு நம்மளுக்கு தான் ஆகும். ஓகேங்களா. அதேமாரி வாங்கின ஒரு 15வது நாள்லேருந்து பிபிஆர் கண்டிப்பாக போட்டுடணும். ஓகேங்களா. இப்போ ஒரு குட்டியோ இல்லை ஆடோ வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, 15 நாள் ஆயிடுச்சு, 15 நாள் கழிச்சு நீங்கள் பிபிஆர் வந்துட்டு போட்டுடணும். எல்லா ஆட்டுக்குமே கம்பல்சரி போட்டுடணும். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு குடற்புழு நீக்கத்துக்கு அப்படியே உடனே பண்ணிடணும். குடற்புழு நீக்கத்தை வந்துட்டு ஓரலாக நீங்கள் டானிக் வடிவில் நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரிசல்ட் இருக்காது. அதை விட பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா இன்ஜெக்ஷன் ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதேமாரி இந்த ஃபீடிங் ட்ரேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வர மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. வெளியே வந்துட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணாதீங்க. அந்த ட்ரம்முக்கு எல்லாமே உள்ளே ஷெட்டுக்குள்ளேயே ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மு ப்ளூ கலரில் வரும் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் கேன் ட்ரம், அந்த ட்ரம்மை வந்துட்டு நீங்கள் அப்படியே பொழந்து பாதியாக அதை வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா. கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இது அதிகம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 இயர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம போட்ட அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் எடுக்க முடியும். இந்த ஷெட்டில் போட்ட ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1 இயராச்சும் மினிமம் வந்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோட கடைசியில் வந்துட்டு இந்த ஆடுகள் 50 ஆடு தான் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு ஒரு 3,40,000 குட்டி எடுப்பீங்க. அதுக்கு ஃபீடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,05,000 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபீடுக்கு போயிடும். ஸோ அதுக்கு மேலே வர்றது எல்லாமே நம்மளுடைய ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா. இவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே வந்துட்டு இந்த 50 ஆடுமே வாங்கக்கூடாது. இது வந்து நான் சொன்னது வந்துட்டு பிகினராக, அதாவது பிகினருக்கும் மேலே இருக்கிற மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த ஐடியா. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார் மை கைண்ட் சஜஷன் யூ கோ ஃபார் 10 கோட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் 10 ஆடு வந்துட்டு நீங்கள் வாங்கி வளர்க்குறது ரொம்பவே பெட்டர். அது அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன நோக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதேமாதிரி அந்த 10 ஆடு நீங்கள் வளர்க்கும் போதும் சரி, 30, 40, 50 ஆடு வளர்க்கும் போதும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும். கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. முக்கியமாக ஒன்று நோய் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதான் நான் சொல்ல வந்த விஷயம். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணும்னு கேளுங்க. நான் ஆல்ரெடி நம்மளுடைய கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பக்கம் அந்த வீடியோ பிகினர்லேருந்து எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸாக வந்துட்டு ஆல்ரெடி 2 வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைமில். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ முழு வீடியோ பிளேலிஸ்ட்டுடன் க்ரியேட் பண்ணியிருப்போம் பாருங்கள், ஹவ் டு கோட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலாம் முழுசாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இது டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. அதில் எல்லாத்தையுமே அதிலே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஃப்ரீயான வீடியோ கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. see you the next video. Thank you. மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெயில் காலத்தில் ஒரு கொட்டகையிலே ஆடுகளை வச்சுருந்து பார்த்திங்கன்னா வெயில் உடம்பு சூடு அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ தான் தீவனங்கள் கொடுத்தாலும் ஆடுகளுடைய பாடியில் வாட்டர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஆடுகளுடைய வெயிட் வந்துட்டு ரொம்ப 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 லாஸ் ஆகும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம்.